திருச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விரட்டியடித்த திருச்சி மக்கள் பாஜகவினர்கள் கோஷமிட்டதால் அதிர்ச்சியடைந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேச முடியாமல் திணறியுள்ளார். என்னதான் ஆட்சி திருச்சியில் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். வீடியோவை மட்டும் முழுமையாக பாருங்கள். பாஜகவின் தற்போதைய 10 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்திற்கு மட்டும் 2.5 மடங்கு கூடுதலாக நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதாவது 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு சுமார் 120 லட்சம் கோடி நிதியை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளதாகவும், இது எந்த மாநிலத்திற்கும் வழங்காத சிறப்பாக இருக்கிறது என்றும், 2024ஆம் ஆண்டின் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு பயணம் வந்துள்ளேன், இனி என்னுடைய வளர்ச்சி உச்சத்தை தொடும் என்றும், தமிழக மக்கள் அன்பானவர்கள் என்றும் உழைப்பவர்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியுள்ளதால் அங்கு கூடியிருந்த ஒட்டுமொத்த மக்களும் கரகோஷமிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வாழ்க என்றும் கூறியுள்ளனர். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்காகவும், திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காகவும் வந்த பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை வராத அளவிற்கு பெரும் கூட்டம் பாஜகவினர்களால் திரட்டப்பட்டதும், மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்க என்று கோஷமிட்டது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அதிர்ச்சியடையும் வகையில் அமைந்தது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய சிலர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது கற்கள் மற்றும் தக்காளிகளை வீசி பெரும் பதட்டத்தை உருவாக்கினர். இந்த நிலையில்தான் போலீஸ் பாதுகாப்புடன் 25ற்கு மேற்பட்டவர்கள் கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்கள் பாஜகவினர்களா என்றும் தற்பொழுது விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தற்பொழுது அவமானங்கள் நடைபெற்று வருவதால் நிச்சயமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விதான் திமுக தழுவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பாஜக கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வாழ்த்தியும் உள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.